எக்ஸிட் போலுங்கிறது எப்படி நடத்தப்படுதுண்ணே? கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல். கருத்து கணிப்பு வந்து அவரவர்கள் நடத்துவாங்க. சரி. அது எப்படி நடத்துவாங்கன்னா 234 தொகுதியிலையும் விரிவாக நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 1000 சாம்பிள் அப்படின்னா 1000 பேர்கிட்ட எடுப்பாங்க ஒரு தொகுதியில். அது ஒரு 10 டீமு 100 பேர்கிட்ட எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த 100 பேர் எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னா, யங்ஸ்டர்ஸாக ஒருத்தங்க எடு, மிடில் கிளாஸாக எடு, ஓகே. பெண்களாக எடு, இந்த மாதிரிலாம் பிரித்து, அப்புறம் அங்கே இருக்கிற பெருவாரியான சமூகம், இந்த மாதிரி விஜய் ரசிகர்னா விஜய் ரசிகர், இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுங்களேன். இந்த மாதிரிலாம் எடுத்து அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு இருக்குது, இவருக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி கருத்து கணிப்பு வரும். இவ்வளோ சாம்பிள் எடுத்தோம், இங்கே இந்த தொகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது முந்துறாங்கன்னு. அந்த கருத்து கணிப்பை கூட இந்த தடவை சில பேரெல்லாம் நீ இதை வெளியிடாத அப்படிலாம் நடந்தது. அதனால் இந்த தடவை கொஞ்சம் தப்பி வந்தது. ஆனால் நேஷ்னல் லெவலில் எடுத்த கருத்து கணிப்புகள், இப்போ விஜய்க்கு 120ன்னு கொடுக்குறாங்களா இந்தியா டுடே. ஆமாம். அதே இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்பில் என்டிஏ மேலே இருக்குது, டிஎம்கே கீழே இருக்குது, இவங்க ஒன்றுமே இல்லை. ஆமாம். அப்படி தான் வந்தது. பெரும்பாலானோர் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க நேஷ்னல் மீடியாலாம். இது கருத்து கணிப்பு. எக்ஸிட் போல்ன்றது ஓட்டு போட்டு வரவர்கள்ட்ட கேட்டு கணிப்பது. நான் கேட்குறேன், ஒரு தொகுதிக்கு 300லேருந்து 400 வாக்குச்சாவடிகள் இருக்குது. ஆமாம். 234 × 300 வச்சா கூட எங்கேயோ போயிடும். 60,000 70,000 போயிடும். அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சோர்ஸே கிடையாது, நம்ம ஆட்களே இல்லையே வேலை பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் இப்போ எடுத்த எக்ஸிட் போல் இவர்கள் இப்போ கருத்து கணிப்பு சொன்னல, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 234 தொகுதியில் இத்தனை சாம்பிள் வச்சு நாங்கள் எடுத்தோம், இப்படிலாம் எடுத்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்கள கேளுங்க, நேற்று வெளியிட்டவங்கள எப்படி எடுத்தீங்க? ஒன்றுமே இல்லை. எந்த பூத்தில் போய் எடுத்தீங்க? எத்தனை பூத்தில் எடுத்தீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை? ஒருத்தர் எடுத்திருக்காரு 18 வார்டு மட்டும் எடுத்திருக்காரு. இல்லை, நம்ம கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, நம்மளுடைய நேயர் வந்து போட்டிருந்தது, நெய்வேலி தொகுதிங்க, நெய்வேலி தொகுதியில் யாருமே வரல, எல்லாத்தையும் விசாரிச்சு யாருமே வரல. இல்லை, பொதுவான இந்த பெண்கள் மத்தியில் வந்து இந்த விஷயங்களை கேட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுமே இந்த கருத்து கணிப்பு விஷயமா நம்ம போயிருந்தோம், அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த தடவை 2,60,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் அதை வந்து கவர் ஆயிடுச்சு. எப்படி இவங்க எடுத்தாங்க? எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கிட்ட துட்டு வாங்கிட்டாங்க எல்லாரும். வர்றவன் வந்து கேட்குறான், இவங்களுக்கு என்ன பயம்னா அந்த கட்சிக்காரனா இருப்பானோ, அதனால அவனுக்கே போட்டேன்னு சொல்லிடுவான். அண்ணா உன் சின்ன தானே போட்டேன், படப்படத்தில் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்துனேன் அப்படின்னு, அண்ணா உனக்கு தானே போட்டேன், இந்த மாதிரி சொல்லப்பட்டதும் உண்டு. இன்னொன்று, இவர்கள் 234 தொகுதிக்கும் போகணுன்னா ஒரு ஆள் 234 234 பேர் வேணும். ஆமாம்.